ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு அரிசி மாவு வச்சுட்டு ஒரு ஈஸியான வத்தல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இந்த வத்தல் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது அதை விட ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் மேலேயே இந்த வத்தல் வச்சிடலாம். நம்ம வெயில் காயணும் இதெல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் வீட்டிலவே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான அரிசி மாவு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். சட்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த அரிசி மாவு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நம்மளுக்கு நார்மலாக அரிசி மாவு கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு அளக்கிறோமோ அதே இதில் ஜவ்வரிசியும் எடுத்துக்கணும். 1/4 கப் எடுத்தால் போதும். இப்போது அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் ஜவ்வரிசி மட்டும் செப்பரேட்டாக ஏன் ஆட்டலைன்னா, நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் செய்கிறேன். அதனால் அது வெறும் ஜவ்வரிசியும் நம்ம இது பண்ணோன்னா பவுடர் நல்லா வராது. அதனால நான் அரிசி மாவும் சேர்த்துட்டு நான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், பவுடர் சூப்பராக வந்திருக்கு. நல்லா அந்த ஜவ்வரிசி ஃபுல்லாக நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் அந்த மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இது ஒரு கப்பில் எடுத்து தனியாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்சியில் நம்ம ஒரு வாட்டி சுற்றி இது பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். உருண்டை பிடிக்காமல் இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாவு ரெடி ஆகிடும். இப்போது நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கணும். இதில் ஒரு 6 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நம்மளுக்கு டோட்டலாக 8 கப்பு தண்ணி இதுக்கு தேவைப்படும். நம்மளுக்கு 2 கப்பு மாவில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறமா இப்போ ஒரு 6 கப் தண்ணி நம்ம கடாயில் எடுத்துருக்கோம். இந்த கடாய் நல்லா திக்கான கடாய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ரைஸ் குக்கரோ அந்த மாதிரி திக்கான ஒரு பாட்டம் இருக்கிற கடாய் எடுத்திங்கன்னா தான் இது அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவு இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு இல்லைன்னா பச்சை மிளகா மிக்சியில் கொஞ்சம் குறையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறமா இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம வத்தலுக்கு. அப்புறமா இதில் கொத்தமல்லி, நல்லா மெலிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா கொதிக்குது பாருங்கள் தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு இதில் சேர்த்துடலாம். உருண்டை பிடிக்கும், நீங்கள் கை விடாமல் கிளறணும். அதான் அடிகனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா இது உருண்டை பிடிக்காமல் சூப்பராக இருக்கும். இப்போ இது என்ன கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு நான் காட்டுறேன் வாங்க. நம்ம போட்டது நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட ஜவ்வரிசி அப்புறமா அரிசி மாவு நல்லா வெந்துட்டு நல்லா கூழ் மாதிரி வரும். அப்போ தான் நம்ம வத்தல் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் சிம்மில் தான் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போது இன்னும் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இது கரண்டியில் இப்படி எடுத்து பார்த்தோன்னா நம்ம கரண்டிக்கு ஒட்டாமல் நல்லா வரணும். அப்போ தான் இந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சூடான கரண்டியில் கை வைக்காதீங்க. கொஞ்சோண்டு மாவு கரண்டிக்கு ஒட்டி இருக்கும் இல்லையா, நான் காட்டுறேன் எப்படி பார்க்கணுன்னு. இது பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கரண்டியில் நல்லா சூடாக இருக்கும், பார்த்து செய்யுங்க. இப்படி நம்ம பண்ணோன்னா அதுக்கு கரண்டிக்கு ஒட்டாமல் க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது நல்லா ஆறட்டும். நம்ம ஒரு டைனிங் டேபிள் மேலேயோ இல்லை நம்மளுக்கு மாடியில் சௌகரியமாக இருக்கும்னா மாடியிலவோ ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவரோ நல்லா தொடச்சிட்டு நல்லா க்ளீனாக இது பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வத்தல் எப்படி செய்யணும்னு
இப்போது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கரண்டியில் இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி நிரப்பிட்டிங்கன்னா சூப்பர்பாக நல்லா மெலிசாக கொஞ்சம் இப்படி பெரட்டி விட்டிங்கன்னா தோசை மாதிரி மாவு மாதிரி இது பண்ணிங்கன்னா வத்தல் நல்லா ரவுண்டாக க்ளீனாக வரும். பாருங்கள், எல்லாமே இப்படி தான் நம்ம செஞ்சுக்கணும். இது ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஒரு 5 மணி நேரம் ஆறுனாலே இது நல்லா எல்லாமே ஒட்டாமல் வந்துடும். நம்ம அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு வெயில் இருக்கிற இடத்துல வச்சிட்டோன்னா இது 2 நாளில் நல்லா காஞ்சிடும். இல்லை நம்ம ஃபேன் கீழே வச்சாலும் 2 நாளில் நல்லா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிட்டு நல்லா வத்தல் ரெடி ஆகிடும். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சோன்னா வருஷம் ஃபுல்லாக சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வீட்டிலவே வச்சுக்கலாம். நான் வெயில் இடம் இருக்கிறதுனால நான் வெயிலில் வச்சுருக்கேன். வெயிலில் வச்சா ஒரே நாளில் எனக்கு நல்லா காஞ்சிடுச்சிங்க. ஈவினிங்கே நல்லா காஞ்சிடுச்சு. ஈவினிங்கே நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்டு எல்லாமே பிரிஞ்சு வந்துச்சு. இந்த மாதிரி வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நைட்டுக்குள்ளே நல்லா காஞ்சிச்சு. அப்படி வெயில் காயுது. எல்லாமே நம்ம எடுத்துட்டு இன்னொரு நாள் வேணும்னா வெயிலில் வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படியே கூட நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் வத்தல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த வத்தல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் காரசாரமாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு மெஷர்மெண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசி, 1 கப் அரிசி மாவு, 8 கப்பு தண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா அந்த சவுண்டு எப்படி முறுமுறுன்னு வந்திருக்கு. இந்த ஜவ்வரிசி வத்தல் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சட்னு செஞ்சிடலாம். ஜவ்வரிசி வத்தல் நம்ம ஒரு வாட்டி செஞ்சோன்னா வருஷம் ஃபுல்லாக வச்சுட்டு சாப்பிட்லாம். நம்மளுக்கு எல்லா வகையான சாப்பாடுக்கு தொட்டி இது பண்ணி சாப்பிட்றதுக்கு முறுமுறுன்னு ரொம்ப சுவையாக இருக்கும். செய்யறது அவ்வளோ ஈஸி. ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜவ்வரிசி வத்தல் யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வத்தல் தான். ரெகுலராக செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். 1 கிலோ ஜவ்வரிசி வத்தல் கூட ஒரு நாளில் வச்சிடலாம். நல்லா ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா ஜவ்வரிசி 1 கப் எடுத்திருக்கேன் நான். இந்த ஜவ்வரிசி நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போது இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இது ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஜவ்வரிசி ஊறணும். நல்லா சாஃப்டாக ஆயிடணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் 2 கப் தண்ணி சேர்க்குறோம். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ஜவ்வரிசி என்ன பண்ணுறோம், நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இது நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கண்ணாடி பதம்னா என்ன எப்படி வரும் அது கூட நான் காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பார்த்தீங்களா நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம போடும்போது வெள்ளையாக இருந்தது, இப்போ நல்லா கண்ணாடி பதம் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு சேர்க்க வேண்டிய எல்லா மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ருசிக்கேற்ப உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வத்தலுக்கு ரொம்ப கம்மியாக போடுங்க. எப்போவுமே வத்தல் காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு தூக்கலாக இருந்தால் சாப்பிடவே முடியாது. அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் காஞ்ச மிளகா மிக்சியில் நல்லா குறையாக அரைச்சி வச்சுருப்பேன். எப்போவுமே நம்ம இதில் காஞ்ச மிளகா வேணாலும் சேர்க்கலாம், இல்லை பச்சை மிளகா மிக்சியில் அரைச்சிட்டு குறையாக அது கூட சேர்க்கலாம். நான் காஞ்ச மிளகா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் குறையாக நான் அரைச்சி வச்சுருக்கேன்.
இப்போ இதில் நல்லா மெலிசாக கட் பண்ண கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் கொத்தமல்லி வேணாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா பாலக்கீரை இருக்கும் இல்லையா, அது கூட மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது வந்து கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் பெருங்காயத்தூள் போட்டேன், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் மட்டும் மறக்காதீங்க. அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம இது வத்தலுக்கு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் இது எப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு காட்டுறேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இது வந்து ஜவ்வரிசி வந்து எந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு நான் காட்டுறேன். இது வந்து என்ன நல்ல கண்ணாடி பதம் வரணுங்க. நம்மளுக்கு அந்த ஜவ்வரிசி வெள்ளையாகவே இருக்கக்கூடாது, நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இது வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை ஒரு பழைய புடவையோ இல்லை ஒரு பழைய வேஷ்டியோ நல்லா எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக நம்ம இது பண்ணி வச்சிட்டோன்னா இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வத்தல் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்டே வருது. நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு இந்த இது வந்து. இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இது பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்மளுக்கு அந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் இருக்குது, எங்கேயும் வெள்ளையாக நம்மளுக்கு தெரியவே இல்லை. அந்த கண்ணாடி பதம் வரணும். இப்போ நம்மளுக்கு இது நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் திருப்பியும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ நல்லா பாலித்தீன் கவர் மேலே ஒரு 2 ஸ்பூன் இந்த நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி 2 ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பரவி விட்டுக்கோங்க. குட்டி குட்டி வத்தலாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாம், இன்னும் சின்னதாக போட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக மீடியம் சைஸில் போட்டோன்னா எண்ணெய் ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சோண்டு எண்ணெயில் நல்லா வத்தல் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனால் நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்படியே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு வெயிலில் ஒரு 2 நாள் வெயிலில் காயணும். இது வந்து இப்போ நம்ம காலையில் வச்சோம் இல்லையா, சாயந்தரத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஈஸியாக எல்லாமே வச்சுட்டே பாருங்கள். நல்லா வச்சுட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் நம்ம இது பண்ணோன்னா சாயந்தரத்துக்கு இந்த மாதிரி நல்லா அதுவே தானாக வந்துடும். இப்போ நம்ம இது எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இன்னொரு நாள் காய வச்சோன்னா நம்மளுக்கு இந்த ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த வத்தல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் பண்ணோன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வத்தலுங்க. இது வந்து நம்ம அவல் இருக்கும் இல்லையா, கட்டி அவல், அது வச்சு ஒரு அழகான வத்தல். இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். சூப்பர் ஈஸி ரெசிபி இது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் என் சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நல்ல வீடியோஸாக நான் என் சேனலில் போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு அவுல் வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எண்ணெயில் போட்டோடனே நல்லா பொரிஞ்சு அப்படி நல்லா இது வருது பாருங்கள், பொங்கி வருது. அது வந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது நம்மளுக்கு சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், காரமாக நல்லாயிருக்கும். இந்த வத்தல் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே முத்து மாதிரி இந்த ஜவ்வரிசி போட்டிருக்கோம். அவல் நல்லா தெரியுது. இந்த அவல் ஜவ்வரிசி வத்தல் எப்படி பண்ணலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து அவல் நல்லா கட்டி அவலாக எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நம்ம நல்லா ஊற போடணும். இது எப்படின்னு நான் காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு அவல் வந்து ஒரு கப்பில் எடுத்துகிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இந்த அவல் வந்து சாஃப்டாக ஆகிடும். நீங்கள் இந்த தண்ணியில் 2-3 வாட்டி கழுவுங்க. ஏன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும். அவல் வந்து பார்க்கவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இந்த அவல் வந்து நல்லா இந்த மாதிரி 2-3 வாட்டி நான் அலசிட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். கட்டி அவல் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து
ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 2 மணி நேரம் அப்படி ஊற போட்டுருங்க. ஃபஸ்ட்டே ஜவ்வரிசி ஊற போட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா நல்லா குறையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகா காரத்துக்கு இந்த பச்சை மிளகா நீங்கள் வேணும்னா இதில் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அப்படியே புதினா கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் சுவையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த அவல் நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து நம்ம பச்சை மிளகா பேஸ்ட்டு அப்படியே போட்டுருங்க. பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதில் தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த ஜவ்வரிசியும் இதில் போட்டுருங்க. நல்லா உப்பி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த ஜவ்வரிசி. இது நம்ம இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது நம்ம கையிலவே இப்படி பிசையணும். ரொம்ப அழுத்து பிசையாதீங்க, மேலோட்டமாக அப்படி லைட்டாக பிசையுங்க. ஏன்னா அவல் வந்து ரொம்ப தூள் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஜவ்வரிசியும் அங்கங்கே முத்து மாதிரி அப்படியே தெரியணும். அதனால் நீங்கள் ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அந்த இது வந்து வத்தல் வந்து கொஞ்சம் ஹார்டாக வரும். நல்லா பொங்கி வரணும் நம்மளுக்கு வத்தல்னால் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலோட்டமாக அப்படி லைட்டாக பிசைஞ்சிட்டு மாவு ரெடி பண்ணியாச்சா. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரு, ஒரு பிளேட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ என்ன பண்ணலாம், இது வத்தல் எப்படி பண்ணலாம், இந்த கரெக்டாக ஷேப் எப்படி வரும் இதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இதுக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெயோ தண்ணியோ இது பண்ணுங்க, கோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நம்ம மிக்ஸ் பண்ண மாவு இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொன்றா இப்படி அடுக்கிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. எல்லா வத்தலும் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த பிளேட்டுக்கு ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் வேணும்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம பழைய புடவை, பழைய வேஷ்டி அது இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா வத்தலும் கரெக்டாக நம்ம அடுக்கிட்டு சூப்பராக வெயிலில் வச்சிடணும். வெயிலில் வந்து நம்ம 2லேருந்து 3 நாள் வைக்கணும். இது கொஞ்சம் கனமாக இருக்குது இல்லையா, திக்காக இருக்குது இல்லையா வத்தல், அதனால் நம்மளுக்கு காயறதுக்கு ரொம்ப 2-3 நாள் ஆகும். இது மாதிரி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்குங்க இந்த வத்தல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, இந்த மாதிரி யாரும் யூடியூப்பில் செஞ்சு காட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வத்தல் சாதம் செஞ்சுட்டு அந்த சாதத்தில் நம்ம செய்கிற வத்தலுங்க. இது சவுண்டு பார்த்திங்களா எவ்வளோ முறுமுறுன்னு எப்படி வந்திருக்குன்னு. இந்த வத்தல் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம வச்சுக்கிட்டே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யறதும் அவ்வளோ ஈஸி. குழந்தைங்க கூட இது செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம அரிசி வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த அரிசி வந்து 1 கப் அரிசி, பச்சை அரிசி எடுத்திருக்கேன் நான். இது வந்து நான் நைட்டே ஊற போட்டு வச்சுட்டேங்க. கண்டிப்பாக நீங்கள் நைட்டு ஊற வச்சிடணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த அரிசி வந்து நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம். நல்லா இந்த அரிசி நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ 1 கப் அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா, எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்திருக்கோமோ அதே கப்பில் 8 கப்பு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது நான் 1 கப்பு தண்ணி, 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு 8 கப்பு. இப்போ இதில் ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு வத்தலுக்கு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப உப்பாயிடும். பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. அப்புறமா காஞ்ச மிளகா கொஞ்சம் மிக்சியில் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஜீரகம் போட்டிருக்கேன் நான், 1 ஸ்பூன் ஜீரகம். அப்புறமா பெருங்காயத்தூள் கண்டிப்பாக மறக்காமல் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா ஒரு 5லேருந்து 8 விசில் வரணும். இப்போ நான் 8 கப்பு தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 8 கப்பு தண்ணி. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்து தானே செய்யணும். அதனால தான் நான் கணக்கு கரெக்டாக காட்டிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 8 கப் தண்ணி வச்சுட்டு நம்ம மீதி பொருளெல்லாம் கூட சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 8 விசில், 5லேருந்து 8 விசில் வரணும். நல்லா குழஞ்சி வரணும் இந்த சாதம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரிசி நல்லா வெந்துருச்சு. பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு, புழுங்கல் அரிசி யூஸ் பண்ண வேண்டாம்.
இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, கொள்ள கொள்ளன்னு நல்லா வெந்துருச்சு. இதுவே இப்போ இப்படியே நம்ம ஸ்பூனில் கப்பில் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நெய் சாதம் மாதிரி கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஆனால் வத்தல் தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. எவ்வளோ உங்களால் மசிக்க முடியுமோ நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஆயிடணும். இப்போது ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம ஒரு வாட்டி இப்படி செஞ்சாலே நம்ம நல்லா சாஃப்டாக இது ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் மெலிசாக கட் பண்ண கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை, நல்லா நிறைய கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இன்றைக்கி கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன். நிறைய கொத்தமல்லி சேர்க்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நல்லா ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போ நம்ம வந்து நல்லா கவரெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இல்லைன்னா ஒரு துணி மேலேயோ ஒரு கவர் மேலேயோ நல்லா தொடச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் மாவு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப மெலிசாக வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா சின்ன சின்ன வத்தலாக க்யூட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் அப்பளம் மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லைனா சின்ன சின்ன வத்தல் குட்டி குட்டியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அப்படியே எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களே சூப்பராக வச்சிடுவாங்க. இப்போ எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ஒரு பெரிய கவரில் இது வந்து நீங்கள் வெயிலில் காய வைக்கணும்னு இல்லை, ஃபேன் கீழே டேபிள் மேலே கூட வச்சுக்கலாம். ஒரே நாளில் காஞ்சிடுச்சு பாருங்கள். சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து நீங்கள் இப்படியே எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா 1 வருஷம் நீங்கள் சாப்பிட்லாம். இது செய்யறது இவ்வளோ ஈஸி. நீங்கள் பார்த்தீங்கல்ல. இப்போ நம்ம வந்து நல்லா எண்ணெய் சூடு பண்ணி இதில் வத்தல் போட்டு எப்படி ரெண்டு வத்தல் போட்டு இப்போ காட்டுற பாருங்கள். நல்லா பொங்கி வருது. இந்த வத்தல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வத்தலுங்க. இது வந்து பீட்ரூட் வச்சு அப்படியே நம்ம சூஜி ரவை இருக்கும் இல்லையா, பாம்பே ரவை, வெள்ளை ரவைன்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை ரவை வச்சுட்டு ஒரு காய்கறியும் நல்லா பீட்ரூட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த முறுக்கு வத்தல். இது பாருங்கள் எப்படி முறுமுறுன்னு வந்திருக்கு. அந்த சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, அவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. செய்யறது வந்து பயங்கர ஈஸி, ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம வீட்டிலவே ஃபேன் கீழே கூட அப்படியே வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு வத்தல் தான் இது. செய்யறதே ஈஸி, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம சாம்பார் சாதத்துக்கு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். இந்த காய்கறியும் சேர்த்து செஞ்சதுனால அந்த கலரே ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கும். அது பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்தியான்னு சொல்லலாம். இந்த மாதிரி பீட்ரூட் ரவை வத்தல் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டிடுறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 கப்பு வெள்ளை ரவை எடுக்கிறோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கலக்கிறோம். அரிசி மாவு வந்து நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க, நான் வீட்டில் அரைச்சதில்லை. கடையில் வாங்குற நம்ம இடியாப்பம் மாவு எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த ரவையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா அந்த ரவை அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போது இந்த ரவை அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த வத்தல் செய்கிறதுக்கு எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு ரவை எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் 4 கப் தண்ணிக்கு மேலேயும் போடாதீங்க, அதுக்கு குறைச்சியும் போடாதீங்க. 4 கப்பு பாருங்கள். 1 2 3 4 கப் தண்ணி நம்ம சேர்த்திட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில்
நம்ம அ 1 கப்பு துருவி வச்சிருக்கிற பீட்ரூட். இந்த பீட்ரூட் வந்து நல்லா மெலிசா துருவி வச்சுக்கோங்க. இல்ல நீங்க மிக்ஸியில கூட அடிச்சிடலாம். ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். அப்படின்னா ஒரு பாதி நான் வந்து 1 கப்பில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 1 கப்புனா 150 கிராம் இருக்கும் இந்த ரவை. நான் வந்து ஒரு 75 கிராம் வரைக்கும் 100 கிராம் வரைக்கும் பீட்ரூட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டும் நல்லா துருவிட்டு இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதில் காரத்துக்கு என்ன பண்ணுறோன்னா, காஞ்ச மிளகா மிக்சியில் குறையாக அரைச்சிட்டு அது இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரவை சேர்க்காதீங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் உப்பும் சேர்த்துட்டு நம்ம இந்த ரவை சேர்க்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு அப்படியே இப்போது இந்த தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து இந்த இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த தண்ணி கொதிக்கட்டும். நம்ம வந்து இதுக்குள்ளே ரவை அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெடியாகவே இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி கொதித்ததும் நம்ம அந்த அரிசி மாவும் ரவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது என்ன பண்ணணும்னா, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து. இல்லைன்னா அது வந்து உருண்டை பிடிச்சிடும். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஸ்லோவாக திக்காயிட்டே வரும். நீங்கள் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து சீக்கிரம் நம்மளுக்கு திக்காயிடும். அதனால் நம்ம வந்து விட்டுடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், இல்லைன்னா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டணுன்றதுக்காக தான் நான் வந்து இது கண்டினியூஸாக காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த ஒரு இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும், எப்போ நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னால. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப திக்காக வந்துடுச்சு. இந்த ரவை வந்து நல்லா வேகணும், வெந்து வரணும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வந்து தளதளன்னு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அந்த கிட்ட வந்துடுச்சு. நல்லா நம்ம போட்ட தண்ணிக்கும் அந்த ரவை நல்லா இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஒரு சூப்பர்பான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் ஆறின உடனே இன்னும் திக்காயிடும். நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவை வந்து நல்லா வெந்திருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கூழ் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுடலாம். 1/2 மணி நேரத்தில் என்ன ஆகும், இந்த இந்த மாவும் நல்லா கூலாயிடும். அதே மாதிரி நல்லா அந்த தண்ணியும் நல்லா இதாகிட்டு நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கும். பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. 4 கப்பு, 1 கப்பு ரவைக்கு 4 கப் தண்ணி சூப்பர்பாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு ஃபேன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து முறுக்கு அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதில் ஜீரகம் அப்புறமா இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் பெரிய இதில் வச்சாதான் நல்லா முறுக்கு வத்தல் நல்லா வரும். இப்போ இந்த மாவு ஃபுல்லாக இதில் நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா ஒரு முறுக்கு வத்தல் நம்ம செஞ்சிடலாம். எல்லாமே நான் வந்து ஃபேன் கீழே தாங்க வச்சேன். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு பாலித்தீன் கவர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த இதெல்லாம் நல்லா அழகாக ஃபேன் கீழேயே உட்காந்து நான் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறமா இது வந்து ஒரு 2 நாளில் நல்லா காஞ்சிச்சு. உங்களுக்கு சௌகரியம் இருக்குது, மொட்டை மாடியில் நீங்கள் வைக்கலான்னா ஒரே நாளில் காஞ்சிடும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு 1 நாள் போதும், நல்லா காஞ்சி வரும். நல்லா எல்லாம் எடுத்து ஒரு 8 கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு பிளேட் ஃபுல்லாக நான் நல்லா க்ளீனாக எல்லாமே புழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ காஞ்சதுக்கப்புறம் இந்த வத்தல் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா அந்த கலர், அந்த பீட்ரூட் கலர் பார்த்தீங்களா,
சூப்பர்பாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த வத்தல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் போட்டதெல்லாம் ஹெல்தியான ஒரு பொருள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.